ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நிறைய பேர் think about how they can find time to do things that are important to them. But where do we really start? Like, how do we start? Initially, அந்த மாதிரி any important thingக்காக டைம் கண்டுபிடிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறது? Because we often live life on autopilot. டெய்லி அந்த ஒரு ஸ்கெட்யூல் இருக்கும், அதுபடி போயிட்டே இருக்கும். எந்திரிச்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் we have something or the other going on. அப்போ அதிலிருந்து எப்படி how do we find time for anything that is important? அது ஒர்க் அவுட்டாக இருந்தாலும், நம்மளுக்கு ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும், ஒரு ஹாபியாக இருந்தாலும், ஸ்டடீஸாக இருந்தாலும், how do we start? So this is just about starting, and once you start, of course உங்களுக்கு you can keep expanding. So to begin with, I would say identify what is it that you want to do, and எதுக்காக நம்ம டைம் கண்டுபிடிக்க போகிறோம், and why is it important to you. So really genuinely sit with yourself. இது சும்மா is it something that you are doing because you think it may be something good, or உங்களுக்கு genuinely அது பண்ணணும்னு ஆசை இருக்குது. is it like something that is a fire within you. உங்களுக்கு அது அவ்வளோ ஆசை இருக்கணும். that passion should be there. ஆனால் அந்த பேஷன் இல்லைன்னா it is difficult to continue on an everyday basis. So first of all, எது நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கனாலும் you should have a clear reason. ஒரு why இருக்கணும் உங்கள் உள்ள. இப்போது இன்னும் இருக்கிறதே நமக்கு ஒரு வருஷம் தான் அப்படின்னு சொல்லுதுன்னா what will we do in that 1 year? அப்போது there will be some things இல்லைங்களா, or some things we wish we had done before, அப்படி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி things that are genuinely important to you. So find that and find why. That reason you can come back to it whenever you are losing motivation. அதுக்கு தான் we have to be very clear about the why first. Now ஒரு 2 to 3 days சும்மா உங்களோட லைஃப்பை அப்சர்வ் பண்ணுங்கள். ஜஸ்ட் see where your time is going. அதில் கில்ட்டு தேவையில்லை, ஜட்ஜ்மெண்ட் தேவையில்லை, ப்ளேம் தேவையில்லை. we are just observing. எல்லாருக்கும் டைம் வேஸ்ட் ஆக தான் செய்யும். அது நானாக இருந்தாலும், நீங்களாக இருந்தாலும், இன்னொருத்தராக இருந்தாலும், எவ்ரிபடி வேஸ்ட் டைம். that is okay. 24 மணி நேரம் ப்ரொடக்டிவாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. we should take time to recharge, to rest, to have fun. that is important. அப்போது what we need to find out is we are wasting time. ஆனால் it is not recharging us. it is simply draining us, or it is actually making us feel worse. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். for example, there are some social groups where you may feel very drained. அவர் கூட பேசின அப்புறமே you may be feeling drained. அந்த மாதிரி குரூப்பில் you may be spending time, or doom scrolling, like negative news படிச்சுட்டே இருக்கிறது. so things like that, or comparing யாரோ ஒருத்தரோட curated life on சோஷியல் மீடியா பார்த்துட்டு ஐயோ அவர் லைஃப் மட்டும் இவ்வளோ சிறப்பாக இருக்குது, என் லைஃப் மட்டும் இப்படி கேவலமாக இருக்குன்ட்டு கம்பேர் பண்ணிவிட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறது. all of these are actually genuinely harming us. அப்போது when you have the pattern of what you are doing for 2 or 3 days, உங்களுக்கே தெரியும் இதில் எந்த இடத்துல நமக்கு ப்ரொடக்டிவாக டைம் இருக்குது, அந்தது நம்ம பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி டைம் போகுது, எது நமக்கு ரிலாக்ஸிங்காக நல்லா இருக்குது, இது கட் பண்ணால் இட் வில் டேக் ஆஃப் ஃப்ரம் மை லைஃப், அப்படி இருக்குது, டேக் திங்ஸ் ஆஃப் from my life, it will reduce from my life, detract from my life, அப்படி இருக்கிறது என்ன இருக்குது. அது இல்லாமல் what is there that is harming us, நமக்கு தேவையே இல்லாதது. நைட்டு 2 மணி வரைக்கும் உட்காந்து இன்ஸ்டாகிராம் பார்த்துட்ருக்கீங்கன்னா it is harming our body, we are losing our sleep, and we are not really gaining anything. அந்த மாதிரி what is really taking away from our life, நம்ம லைஃபே கெடுத்து விட்டது என்ன. we all will have something that is doing that also. அதே மாதிரி தேவையில்லாத கனெக்ஷன்ஸ், லைக் பீப்புள் ஹூ ஆர் நாட் ரியலி சப்போர்ட்டிவ் ஆஃப் அஸ், பட் வி டெய்லி அவர்கிட்ட பேசிட்டு வி வில் லூஸ் அவர் மென்டல் பீஸ். அந்த மாதிரி ஆள்கள் இருப்பாங்க. தே மே பி ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி. அப்போது இதெல்லாம் when we identified, we know the patterns where our time is going. Only when we know that, we will find out where we can actually redirect that and use it for something else. And third step we have to start small. ஒரு sacred block of time, புனிதமான block of time can be like 15 நிமிஷம். 15 நிமிஷம் உங்கள் டேயிலிருந்து எங்கே இருந்தாவது இந்த தேவையில்லாமல் நம்ம விடுறதுலேருந்து ஒரு 15 நிமிஷம் எடுக்கணும். Take that 15 minutes, and it's not just about the exact hour, it's also about when we have that energy இருக்கிற மாதிரி ஒரு 15 நிமிஷம் எடுத்துகிட்டு இதுதான் அன்றைக்கி நடந்தாலும் சரி, இது எனக்கான 15 நிமிஷம். this 15 minutes is for me. I may be living 23 hours and 45 minutes for my family, for my office, for my friends, for my everybody, but 15 minutes is for me. அப்படின்னு புனிதமான ஒரு 15 நிமிஷம் எடுத்து
டு ஸ்டார்ட் டூயிங் வாட் எவர் இட் இஸ் தட் யூ நீட் டு டூ. அப்போ இன்டென்ஸாக ரொம்ப இதாக பண்ண முடியலன்னா கூட கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டீங்கன்னா that often beats out intensity, at least initial stages. You just need to have that 15 minutes a day every day. So அந்த 15 நிமிஷத்தில் do whatever you can do. பெரிய ஹியூஜ் அச்சீவ்மெண்ட் நமக்கு 15 மினிட்ஸில் பண்ண முடியாது, பட் we can start. We can take the right steps in that direction. இது எல்லாத்தும் பர்ஃபெக்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி கரெக்டாக நான் 1 hour பண்ணால் தான் எனக்கு இது வந்து பிரயோஜனமாக இருக்கும். 1 hour எனக்கு என்றைக்கு ஃப்ரீ கிடைக்குதோ அன்றைக்கி நான் ஆரம்பிக்கிறேன்னு வச்சிட்டிங்கன்னா 1 hour கிடைக்காது. when we start getting time. நம்மளுக்கு எவ்வளோ நம்ம பிஸியாக இருந்ததுன்னு சொல்லிட்டிங்கன்னா கூட, இஃப் உங்களோட ஃபேமிலியில் ஒரு நபருக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு மருந்து கொடுக்க மாத்திரை கொடுக்காமலோ அவங்க கூட உட்காரிக்காமலோ ஓடி போயிடுவீங்களா? இல்லை, நீங்கள் எப்படியாவது டைம் கண்டுபிடிச்சி அவங்க கூட உட்காரத்தானே போகிறீங்க. ஒரு உங்கள் குழந்தைக்கு எக்ஸாம் இருக்குன்னா நீங்கள் அதுக்கு கூட உட்காந்து சொல்லி கொடுக்குறதுக்கு கொஞ்சம் நேரம் நீங்கள் ஒதுக்கீடு பண்ணுவீங்க இல்லைங்களா? ஸோ அது மாதிரி வாட் எவர் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ, யூஆர் ஆல்ரெடி ஃபைண்டிங் டைம். இப்போ ஒரு கெஸ்ட்டு வராங்க, 2 எக்ஸ்ட்ரா ஐட்டம் சமைக்கணும், நீங்கள் சமைச்சிடுவீங்க இல்லைங்களா? அதுக்கு எப்படியாவது டைம் கண்டுபிடிச்சி தானே ஆகும். ஸோ இட் இஸ் லைக் திஸ். ஒரு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிரிக்கெட் மேட்ச் வரீங்க, உட்காந்து டிவியில் அது பார்க்கணுன்னு நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் யூல் ஃபைன் டைம் ஃபார் தட். இல்லை அதே மாதிரி ஃபைன் டைம் ஃபார் வாட் எவர் இட் இஸ் தட் யூ வாண்ட் டு டூ. 15 minutes கண்டுபிடிக்கிறது இம்பாசிபிள்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, ஐ எம் சாரி டு சே திஸ், பட் யூ ரியலி டோன்ட் நோ ஹவு டு ப்ரையாரிட்டைஸ் யுவர் டைம். அவ்வளோ பிஸியாக யாருமே இல்லை. லைக் வேர்ல்டு லீடர்ஸ் கூட அவங்க டைமில் இருந்து கொஞ்சம் டைம் அவங்களுக்காக மாற்றி வைக்கிறாங்க. நான் வெரி ரீசெண்ட்லி ஐ சா அன் இன்ஸ்டாகிராம் வீடியோ ரீல். ஒரு பையனோடது, ஒரு சின்ன பையன், மேபி 10-12 years இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு சின்ன பையன், 5th standard 6th standard குழந்தை. அந்த பையன் ஹீஸ் வேக்கிங் அப் அட் 4 AM. அந்த பையன் 4 AM எந்திரிச்சு போய் வீட்டில் யாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இஸ் கோயிங் டு சம் பிளேஸ். அவன் வீட்டு பக்கத்தில் இல்லை, அவன் நடந்து அந்த டைமில் போய் ஏதோ ஒரு இடத்துல போய் அவன் ட்ரைனிங் பண்ணுறான். அவனுக்கு வேண்ட அத்லெட்டிக் ட்ரைனிங் எல்லாம் அந்த இடத்துல பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ளே திரும்பி வந்து குளித்து 6 மணிக்கு ஸ்கூலுக்கு போகிறான். அதுக்கப்புறம் 9 மணிக்கு வீட்டில் வந்து மற்ற இதெல்லாம் பண்ணாமல் மற்ற ஸ்கூல் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டோன்னா அவன் தூங்குறான். அதுக்கப்புறம் விளையாடிட்டோ வீடியோ கேம் பார்த்துட்டோ டிவி பார்த்து உட்காந்துடாமல் அவன் தூங்குறான். ஸோ அவனே இவ்வளோ டைம் கண்டுபிடிக்க முடியுது. ஆனால் அந்த சின்ன குழந்தை, அவன் அப்பா அம்மா தூங்கிட்டு இருக்கையில் அந்த பையன் எந்திரிச்சு தானாகவே போகிறான். ஸோ எனக்கு அது இட் இஸ் சர்ப்ரைசிங் ஃபார் மீ. நான் எல்லாம் 5th standard அப்பா அம்மா கூப்பிடாம நான் எந்திரிக்கிற இதே இல்லை. கூப்பிட்டா தான் காலையில் எந்திரிச்சு நல்லா ஸ்கூலுக்கு போவேன். அப்போ ஸோ அட் தேட் ஏஜ் இந்த பையனுக்கு இவ்வளோ கமிட்மெண்ட்டாக பண்ண முடியுதுன்னா என்னோடய ஏஜில் நான் என்ன பண்ணணும்? அதுதான் நம்மளுக்கெல்லாம் நம்ம ஏஜில் நமக்கு இருக்கிற சிச்சுவேஷனில் வி ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் 15 minutes a day. அப்போது அந்த கமிட்மெண்ட் நம்ம கொண்டு வந்ததுக்கப்புறம் இஃப் வி ஆர் ஜென்யூன்லி புட்டிங் இன் அந்த 15 minutes கொடுத்துட்டே இருந்தோம்னா ஸ்லோலி வில் பி ஏபிள் டு மேக் இட் 20 minutes அண்ட் ஸ்லோலி ஆர் 15 minutes in the morning and 15 minutes in the eveningனு நம்ம half an hour கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஜென்ட்லி அந்த மாதிரி ஸ்லோலி வில் பி ஏபிள் டு ஆக்சுவலி ஃபைண்ட் டைம் அண்ட் இன்வெஸ்ட் இன் வாட் எவர் இட் இஸ் தட் வி வாண்ட் டு டூ. அண்ட் இது ஒரு கன்சிஸ்டண்ட்டாக போயிட்டே இருக்கும்போது தென் we can slowly start ரிவ்யூயிங். மேபி வாரத்துக்கு ஒரு நாள், ஒரு சண்டேயோ வெனவர் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது ஒரு 10 நிமிஷம் உட்காந்து யூ கேன் சி இந்த ஒரு வாரம் எப்படி போயிடுச்சு, என்னோடய ப்ரோக்ரஸ் எப்படி இருந்தது, இதில் என்ன பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும், எனக்கு எப்படி இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கலாம், ஹவு டு ஐ லெவல் அப். பிகாஸ் கான்ஸ்டன்ட்லி வி நீட் டு லெவல் அப் ஆல்சோ. நம்ம இருக்கிறதுலே இருந்துட்டு போகிறது, இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஸ்டேயிங் ஸ்டில், இட் இஸ் ஆல்சோ கோயிங் பேக்வர்ட்ஸ். நம்ம நினைப்போம் நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே இருந்தால் வி வில் பி ஸ்டில். ஸ்டில் கூட இல்லை, வி ஆர் ஆக்சுவலி கோயிங் பேக். நம்ம இருக்கிறது கூட வி ஆர் லூசிங் இட். அப்போது வி ஹாவ் டு மூவ் ஃபார்வர்ட். அதுக்கு நம்ம ரீஅசஸ் பண்ணணும். அண்ட் திஸ் ரீஅசஸ்மெண்ட் ஷுட் பி வெரி 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 ஆனஸ்ட். எக்ஸ்கியூஸ் சொல்கிறதுக்காக ரீஅசஸ் பண்ணதே இல்லை. நம்ம இது வந்து டீச்சரையோ பிரின்சிபலையோ காமிக்கிறதுக்காக இல்லை, நமக்காகத்தானே பண்ணுறோம். ஸோ வெரி ஆனஸ்ட்லி I could have done this, I didn't do அப்படின்னு ஆனஸ்ட்டாக சொல்ல முடிஞ்சு. I was lazy or I was distracted, I did not put in the effort அப்படின்னு நம்ம ஆனஸ்ட்டாக சொன்னால் என்ன ஆகும்? இது சொல்லக்கூட முடியலன்னா எப்படி அதை திருத்த முடியும்? நீங்களும் நானும் நம்ம எல்லாருக்கும் we have our lazy moments, we have our bad days, we have our times when we simply are not motivated and when we do the wrong things. இது எல்லாருக்கும் சகஜம்தான். அப்போது நம்ம ஆனஸ்ட்டாக அதை ஒத்துக்கிட்டு ஆமாம் I could have done better but I didn't and அதிலிருந்து we can reassess and we can realign. நான் அடுத்த வாரம் எப்படி பெட்டர் பண்ணிக்கலான்னு we can find out. And not just about mistakes, even நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டோன்னு தப்பு இல்லைன்னா கூட how can we make it even more efficient?
அப்போ டைம் அதிகப்படுத்த முடியுமா? இல்லை இருக்கிற டைம்லே இன்னும் கொஞ்சம் பெட்டராக இதே விஷயம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எப்படி பண்ணிக்கலாம்? ஸோ வி கேன் திங்க் அபவுட் ஆப்டிமைசிங் ரிசோர்ஸஸ். இதே டைமில் கூட வி கேன் சி எங்கெங்கெல்லாம் நம்ம டைம் போகுது, எங்கேருந்து நமக்கு டைம் வந்து கொஞ்சம் எடுக்க முடியும். இஃப் யூ ரியலி திங்க் அபவுட் இட், ஒரு வாரம் நம்ம 15 மினிட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் when we see our மைண்ட் செட் கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகும். we will start thinking, ஓ இது பண்ணலாமா, இதுவும் பண்ணலாமா, இப்படியும் இருக்கலாமா, இப்படியெல்லாம் we start thinking. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பாசிபிளாக இருந்த விஷயம் கூட கொஞ்சம் കഴിയുம்போது ஈஸியாக இருக்குது. நான் இதில் கூட டைம் கட் பண்ணால் எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கிடைக்கும். இப்படியெல்லாம் நம்மளே வந்து சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கும். பிகாஸ் அவர் பிரெயின் இஸ் எசென்ஷியல் அண்ட் எஃபிஷியன்சி மெஷின். எது வந்து நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதோ அதுக்கு நமக்கு வழி காமிச்சு கொடுக்குறது அந்த பிரெயினுக்கு. இட்ஸ் நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் பீயிங். இட் வில் டூ இட் ஃபார் அஸ். நம்ம தான் வந்து வி ஷுட் அலோவ் இட் டு ஹெல்ப் அஸ். ஸோ நம்ம வந்து ரொம்ப பியூராக கிளியராக இருந்தோன்னா வி ஆர் சேயிங் தட் எஸ், நான் வந்து ஐ எம் டிட்டர்மின்ட் டு டூ இட், ஐ எம் டிட்டர்மின்ட் டு டூ இட் த ரைட் வே அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னா we can find ways to optimize it. we'll find more time chunks. அட்லீஸ்ட் எவ்ரிடே கிடைக்கலனாலும் இன்னென்ன டேஸ் ஆஃப் த வீக், லைக் மேபி 2 days a week எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது, அந்த நாளில் வந்து இந்த பிரச்சனை, இந்த ஒர்க் ஒரு இந்த திங் இல்லை, அப்போ அந்த half an hour I can take from those 2 days. இப்படியெல்லாம் we will start optimizing and then we will start putting more time there. இந்த மாதிரி தான் வந்து we will be able to actually have more hours per week to do whatever it is that we need to do. And இது ஒரு சிஸ்டமிக் ஆன பிறகு we can start thinking about how we can level up even further. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ராசஸ் ஃப்ளோ மாதிரி இருக்கணும். ஃபர்ஸ்ட் திங் இஸ் தான் நீங்கள் அதை ஆரம்பிக்கணும். எல்லாம் பெர்ஃபெக்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணாமல், உங்களோட மூடு கரெக்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணாமல், உங்கள் சுச்சுவேஷனும் மற்ற ஆஃபீஸ் பிரச்சனைகள் எல்லாம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணாமல், இயர் எண்டு வரது வரைக்கும், மேஜர் இஷ்யூஸ் முடிகிற வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ணாமல் ஆரம்பிங்க. ஜஸ்ட் கெட் ஸ்டார்டட். ரிஃபைன்மெண்ட் அப்புறம் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட். பர்ஃபெக்ஷன் நோக்கி இருந்து விஷயமே நடக்காமல் இருந்துட்டு என்ன பிரயோஜனம்? ஸோ ஜஸ்ட் கெட் ஸ்டார்டட். இன்னிலிருந்து ஒரு 365 டேஸுங்கிறது எப்படியும் இந்த 365 days வில் கோ வெதர் வி ட்ரை ஆர் நாட். ஆனால் 365 days நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக 15 minutes கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அப்போது 1 yearக்கு அப்புறம் நீங்கள் வேறு லெவலில் இருப்பீங்க இல்லைங்களா? நீங்கள் கண்டிப்பாக யூ வுட் ஹவ் லெவல்ட் அப் வே மோர் தென் யூ கேன் ஈவன் திங்க். That is worth it. So make sure you put in that effort. It will give you its own rewards. Hope this was of some use to you. Thank you so much for watching. Bye bye.